ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. இந்த வருஷத்தோட முதல் திரைப்படமாக வெளியே வந்திருக்க திரைப்படம் தான் ஐடென்டிட்டி. இந்த திரைப்படம் மலையாள சினிமாவோட தொடக்கமே அருமையாக தொடங்கியிருக்கா, இல்லை தொடக்கம் கொஞ்சம் பிசிறு தட்டிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆக போகுதான்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஐடென்டிட்டி மலையாள சினிமாவில் மீண்டும் ஒரு நல்ல ப்ராடக்ட் இறக்கியிருக்காங்களான்றதை பார்ப்போம். இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் முதல் திரைப்படமாக வந்திருக்கு, எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடென்டிட்டி படம் வந்து எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா ஒரு நாள் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ தான் நான் முதல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதனால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையட்டும், எல்லாத்துக்குமே இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐடென்டிட்டி திரைப்படத்தை ஒன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து ஒரு கொலை பண்ணுறாங்க. அந்த கொலையை த்ரிஷா வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இதை போய் போலீஸ்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க போகும்போது வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகும் த்ரிஷாவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துடுது. அதுக்கப்புறம் இந்த கேஸை வினய் அவர் வந்து எடுத்து நடத்துகிறாரு. வினய் எடுத்து நடத்தும் போது த்ரிஷா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஓகே, ஹை விட்னஸ் வந்து த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷா வந்து சொல்ல ஒருத்தர் வரையணும் அப்படின்றதுக்காக டொவினோ தாமஸே கூப்பிட்றாங்க. டொவினோ தாமஸ் கூப்பிட்டு நீ வரைஞ்சி த்ரிஷா சொல்ல நீ வர நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, த்ரிஷா அந்த அங்க அடையாளங்கள்லாம் சொல்ல டொவினோ தாமஸ் வரைகிறாரு. வினய் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்றதான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த திரைப்படம் முழுக்க எப்படி இருக்குன்னா, ஸ்லோவாக தான் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே தெரியும், மலையாள சினிமானாலே வந்து ஸ்லோ பர்னில் தான் ஆரம்பிக்கும். இந்த படம் முழுக்க ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து ரேசி ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்க முடியாது மலையாள சினிமானாலே. அதனால் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் உட்காந்தோம். பெர்ஃபெக்டாகவே படம் வந்து தொடங்குச்சுன்னு தான் சொல்லணும். திரைப்படம் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக ஒரு மாறி போகும். செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக மாறி இருக்கும். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த வருஷத்தில் முதல் திரைப்படம் பார்க்குறோம், நல்ல திரைப்படமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு தான் போய் பார்த்தேன். அதே மாதிரி வருஷத்தோட தொடக்கம் நல்ல தொடக்கமாக தான் இருந்திருக்கு. என்ன தான் பெட்டரான ஒரு தொடக்கமாக இல்லைனாலும் ஓகே, நல்ல படமாக தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, இந்த படத்தில் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஆஃப் அந்த ரைட்டிங்கில் எடுத்துக்கிட்ட அந்த விதம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் அந்த ரைட்டிங் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்கள், அந்த இன்ட்ரோல் பிளாக்குமே எனக்கு வந்து வேறு லெவலில் பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான் ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் செகண்ட் ஆஃபில் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் வைஸ் வந்து வேறு லெவலில் போகும். செகண்ட் ஆஃப் அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அந்த டேர்ன் ஓவரில் வந்து ஒரு சொதப்பல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்களோ செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லணும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஆஃப் வந்து அதில் பாதி கூட பிடிக்கல. அந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து திரைப்படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் டோன்லேயும் இன்னும் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தால் படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. செகண்ட் ஆஃப் வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் ரேஸியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போகும். அந்த வகையில் வந்து கார் சேசிங் சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட்லாம் 2-3 ட்விஸ்ட் இருக்குது செகண்ட் ஆஃப்லேயுமே. அந்த ட்விஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ளைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு இந்த வருஷ தொடக்கத்துக்கு ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படமாக இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம் வந்திருக்க வேண்டியது. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக தொடங்குச்சு. ஆனால் போக ஒரு சுவாரஸ்யம் கூட்டுச்சு. அதிலே வந்து மலையாளம் ஃப்ளேவரில் ஒரு சில ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்துச்சு. அது வச்சு இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃபில் ஒரு ஆக்ஷன் வச்சு ஒரு சில சீன் பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன்லேயே படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் படமாக கொண்டு போவோம். வெறும் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்லாமல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் கமர்ஷியல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம் அப்படின்ற அவங்களோட ஒரு மைண்ட் செட்டில் இந்த திரைப்படம் வந்து செகண்ட் ஆஃபில் ஒரு கோட்டையை விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் டோனில் ஒரு போயிடாங்களோ அதே மாதிரி செகண்ட் ஆஃபும் அதே டோன்லேயே போயிருந்தால் இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே பேசப்பட்டிருக்க திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் படம் வந்து நல்ல திரைப்படம் தான். நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இது கமர்ஷியல் டோனில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சது அது கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அப்படி பண்ணாமல் இருந்தால் படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஓகே விடுங்க, அந்த ஒரு மேக்கிங் வைஸ் அவங்க பண்ண அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு படத்தில். மேக்கிங் வைஸ் ஒரு கிராண்டியரான ஒரு மேக்கிங் தான். படத்து ஃபுல் அண்ட் ஃபுல் விசுவல்ஸ் எல்லாமே இது வேறு லெவலில் இருக்கும். அதனால் படம் வந்து ஒரு கிராண்ட் லெவலில் தெரியும். முக்கியமாக அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் கதையே தடுமாறி போய் அப்படி ஒரு சீன் வந்துச்சு ஃப்ளைட் சீக்வன்ஸ். செகண்ட் ஹாஃபில் முழுக்க ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அப்புறம் தான் படம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிக்கப் ஆகி படம் வந்து முடியும். இந்த தடுமாற்றம் எதுக்குன்னா அந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அந்த தடுமாற்றம் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருந்துச்சு. அது மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா, வேறு மாதிரி தோணி எடுத்திருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் பெட்டராகவே அமைஞ்சிருக்குன்றது எந்த சந்தேகம் கிடையாது. படத்தில் நம்ம டொவினோ தாமஸ் அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், வினய், த்ரிஷா அவங்க எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கொடுத்தது இந்த படத்தோட பிஜிஎம் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஐடென்டிட்டி நீங்கள் தேட்டர் போய் பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கு தொடக்கம் நல்ல திரைப்படமாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஐடென்டிட்டி போய் பாருங்கள். இந்த வருஷத்தை நல்ல தொடக்கமாக நீங்கள் தொடங்கலாம். ஓகே கைஸ், ஐடென்டிட்டி திரைப்படத்தோட டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.3 out of 5. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல்.